வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எம்மியாக ஒரு சப்பாத்தி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். சப்பாத்தி உப்புமா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் சப்பாத்தி உப்புமா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இது கொஞ்சமாக பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 3 பூண்டு சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டோட கலர் மாறினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகுதோ அந்தளவுக்கு உப்புமா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாஸ் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளியை ரொம்ப சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சப்பாத்தியில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு கவனமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி ஆட் பண்ணிக்கலாம். நான் 6 சப்பாத்தியை ரொம்ப சின்னதாக கையாலேயே பிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் கத்திரிக்கோல் வச்சு கூட கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டால் தான் உப்புமா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பிச்சு போட்ட சப்பாத்தி எல்லாமே நல்லா கிறிஸ்பாக ஆகுற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இப்படி கரண்டியால் எடுத்தால் நல்லா பொலன்னு கொட்டணும். நம்ம சப்பாத்தி உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஷாலுஸ் கிச்சன்.